வெறும் 2 வாழைப்பழம் வச்சு இந்த ஐஸ்கிரீம் பண்ணோன்னா யாருமே நம்ப முடியாதுங்க. அது கூட கொஞ்சம் ஹெல்தி வேல சர்க்கரை எல்லாம் யூஸ் பண்ணாமல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் விளாக்ஸ். இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி. இதுக்காக நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நல்லா பழுத்திருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 1/4 கப்பு பாலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோவா பவுடர். இங்கே சர்க்கரை வெல்லம் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. நான் இங்கே வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேனை யூஸ் பண்ணிட்டேன். இப்போது இதை மூடியை போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வரணும். பார்த்திங்களா எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. எந்த ஜார் வேணாலும் பரவாயில்ல. நான் இங்கே சாப் பண்ண டார்க் சாக்லேட் பீசஸ் போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ மூடியை போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பனானா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுங்க. குழந்தைங்களுக்கு வெளியே வாங்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஐஸ்கிரீம் பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நான் இங்கே வந்து ஓவர் நைட் விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் எவ்வளோ நல்லா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த சிம்பிள் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலில் ஐஸ்கிரீம் அப்படியே ஜூஸஸ் ரெசிபி எல்லாம் இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி பண்ணால் நல்லா இருக்குமோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஆத்யா சைனிங் ஆஃப். பை பாய்.